பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் கண்டி மாவட்டம் அக்குருணை கிளை நடத்துகின்ற பெண் பிள்ளைகளுக்கான மார்க்க வழிகாட்டல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கல்வி பொது தராதர உயர்தரத்தை எழுதிவிட்டு இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தாயினுஹு வனஸ்தஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வார்த்தைகளில் சிறந்தது அகிலத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற அந்த அல்லாஹு தாலாவின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் கெட்டது புதிதாக உண்டாக்குபவைகள் என்றும், அத்தனை புதுமைகளும் வழிகேடுகள் அனைத்துமே எம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்தியதை இன்று நானும் உங்களுக்கு நினைவுபடுத்தியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால் இறையச்சம். இறையச்சம் என்கின்றது தக்வா. இந்த இறையச்சம் என்பதுதான் நம்மை மனிதனாக வாழ வைக்கிறது. இந்த இறையச்சம் என்பதுதான் நம்ம குடும்பத்தில் நம்மளை தலைவனாக தலைவியாக ஆக்குகின்றது. இந்த இறையச்சம் என்பதுதான் இந்த ஜமாத்திலே நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு அங்கத்தவர்களாக, ஆலிமாக்களாக, நிர்வாகிகளாக ஆக்குகின்றது. இறையச்சம் என்ற ஒன்றை வைத்து கொண்டுதான் எண்ணற்ற சங்கடங்களை எல்லாம் தகர்த்து வெற்றி நடை போட்டு வருகின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இறையச்சம் என்பது நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வசாரியு விரையுங்கள். எதற்காக? உங்கள் இறைவனிடம் இருந்து கிடைக்கிற மன்னிப்பிற்கும் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவர்க்கத்துக்கும் விரையுங்கள். இறைவனை அஞ்சுவோருக்காக இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 133வது வசனம். விரையுங்கள். எதற்காக? யாருக்காக? இறையச்சவாதிகளுக்கு. இறையச்சவாதிகளுக்கு தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து செல்லுங்கள். அப்ப நாம சுவனத்தை நோக்கி விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருடைய மூமின்களுடைய வாழ்க்கையிலும் அது உயிரோட்டமாக, உணர்வாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனிலே 250 இடங்களுக்கு மேலாக இந்த இறையச்சம் தக்வாவை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான். வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். பிடரி நரம்பை விட நான் அருகில் இருக்கிறேன். அல்லாஹ் தாலா சொல்கிறான். நாம் நினைச்சுக்கிறோம் நம்ம செய்கிற காரியங்களை எல்லாம் அல்லாஹ் கண்காணிக்கவில்லை, பார்க்கவில்லை, பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். தனிமையில் நாம் ஒருபோதும் இல்லை சகோதரிகளே. அந்த வகையிலே இறையச்சத்திற்கு நாம் உதாரணமாக சொல்லக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு 3 பேர் பெய்து கொண்டிருக்கிறாங்க. மலையடி வாரத்திலே பெய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே மழை கொஞ்சம் பெய்கிற நேரம். அப்போ 3 பேரும் சற்று ஒரு குகையில் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அந்த ஒதுங்கிக் கொள்கிற சந்தர்ப்பத்திலேயே ஒரு பாறாங்கல் அந்த குகையின் வாசலை அடைச்சி விடுகிறது. அப்போது அவங்க என்ன செய்கிற, அங்கே இருந்து கூப்பிட்டாலோ அழைச்சாலோ வெளியில் யாரும் வர முடியாது. வெளியில இருந்து யார் கூப்பிட்டாலும் உள்ளே வர முடியாது, சத்தமும் கேட்காது. பாறாங்கல் குகையை அடைச்சிட்டு என்ன செய்யலாம் என்கின்றதை யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள 3 நபர்களும் சொல்கிறாங்க, நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை செய்வோம். அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சால் அல்லாஹு தாலா நமக்கு ஒரு வழிகாட்டுவான். அப்போ நம்மளை கூட இருக்கிறது யாரு? அல்லாஹு தாலா. நம்ம தனிமையில் ஒருபோதும் இல்லை, இறைவன் நம் கூடவே இருக்கிறான். அப்போது அல்லாஹு தாலா நமக்கு வழிகாட்டுவான், நமது பிரார்த்தனைக்கு செவி மடுப்பான் என்று சொல்லி 1ஆம் அவர் 2ஆம் அவர் எப்படி ஒவ்வொருத்தராக பிரார்த்தனை செய்கிறார்கள். 1ஆம் அவர் தன் தந்தைக்காக பிரார்த்தனை செய்கிறார். ஏனென்றால் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, பெற்றோர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் 1ஆம் அவர். 2ஆம் அவர் தன்னுடன் கூலியால் வேலை செய்த ஒரு ஆளுக்காக
பிரார்த்தனை செய்கிறார். அவருக்கு செய்த அந்த நல்ல காரியத்தை வச்சு அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறார். மூன்றாம் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா சகோதரிகளே? இறையச்சம், தக்குவா என்கின்ற அந்த அடிப்படையிலே அவருடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் இருக்கிறது. எப்படி தெரியுமா? அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், எனக்கு சொந்தக்கார புள்ள என் மாமிட மகள் ஒருத்தி இருந்தால் மிச்ச அழகானவள், அவள் அடைய நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவள் எனக்கு சம்மதிக்கவில்லை. அந்த பெண்மணி எனக்கு ஒருபோதும் சம்மதிக்கவில்லை. அந்த பெண்ணை அடைய நான் ஆசைப்பட்டேன். அந்த பெண்மணி இடத்திலே தவறான ஒரு நடத்தைக்காக அவள் வந்திருக்கிற நேரத்திலே அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சகோதரிகளே? நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், உரிமையின்றி முத்திரையை உடைத்து விடாதே என்று சொல்கிறார். அப்போ ஒரு ஈமானிய பெண்ணின் இறையச்சம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த மாத்திரத்திலே 2 கால்களுக்கு இடையே அவர் அமர்கின்ற நேரம் அவர் எழுந்து நிற்கிறார். அது யாருக்காக? அல்லாஹுக்காக. அல்லாஹுவை பயந்து, அல்லாஹுவை அஞ்சி, ஒரே இறைவனுக்காக அவர் எழுந்து நின்று, யா அல்லாஹ், உனக்காக உன் திருமுகத்தை நாடித்தான் நான் எழுந்து வந்தேன். இது உனக்காக செய்திருந்தால் இந்த பாறாங்கல்லை அகற்றியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். உடனே பாறாங்கல் விலகுகிறது. மூவருமாக வெளியேறி வருகிறார்கள். அப்போ ஒரு இறையச்சம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த பாறாங்கல் வழிவிடுகிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது பாருங்கள் சகோதரிகளே. நாம் மாணவர்கள் கற்கின்ற போதும் சரி, எங்கு கல்வி சர்வ கலாசாலை செல்லுகின்றும் சரி, எங்கு போகனாலும் இறையச்சம் என்கின்ற அந்த கேடயத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த இறை நம்பிக்கை என்பதுதான் நம்மை மனிதனாக வாழ வைக்கிறது. இந்த இறை நம்பிக்கை என்பதுதான் நம் குடும்பத்தில் தலைவனாக வாழ வைக்கிறது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இறையச்சம் என்பது நம் வாழ்வின் அடிப்படையாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தாலா சுவனத்திற்கு விரையுங்கள், வசாரி விரைந்து வாங்கன்னு சொல்கிறான். அதே போல இன்னொரு சம்பவம், ஜுரைஜ் என்ற ஒரு நபர் ஒரு வணக்கசாலியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டை ஒரு வணக்க செய்கின்ற ஒரு இடமாக, தொழுகின்ற ஒரு ஆசிரமமாக அமைத்து கொண்டு தொழுது வருகிறார். அப்போது ஒரு தடவை அவரது தாயார் வந்து அழைக்கிறார், ஜுரைஜே என்று அழைக்கிறார். ஜுரைஜ் தக்பீர் கட்டிய நிலையில், தொழுது நிலையில் இருக்கிறார். தாயாருடைய அழைப்புக்கு செவிசாய்க்க முடியாது. அப்போது என்னுடைய தாயார் அழைக்கிறார், யா அல்லாஹ், நான் எனது தாயாருக்கு மறுமொழி சொல்ல முடியவில்லை என்று மனதுக்குள் எண்ணிக்கொள்கிறார். தாய் சென்று விட்டார். மறுதடவையும் தாய் வருகின்றார். ஜுரைஜே என்று அழைக்கிறார். ஜுரைஜ் என்ன செய்கிறார்? தக்பீர் கட்டிய நிலையில், தொழுத நிலையில் இருக்கிறார். ஆகவே அவர் சொல்கிறார், நான் என்னுடைய தாயாரின் அழைப்புக்கு செவிசாய்க்கவில்லை என்று மனதிற்குள் எண்ணிக்கொள்கிறார். 3வது தடவையும் அந்த தாயார் வந்து ஜுரைஜே என்று அழைக்கிறார். அப்போ கூட அவர் தாயுடைய அழைப்புக்கு செவிசாய்க்கவில்லை. தாயார் என்ன செய்கிறார் தெரியுமா சகோதரிகளே? ஒரு சாப பிரார்த்தனையை விட்டு செல்கிறார். என்னுடைய மகன் ஜுரை ஒரு விபச்சாரியின் முகத்தில் முழிக்காத வரை மரணத்தை கொடுக்காதே என்று பிரார்த்தனை செய்கிறார். தாய் சாப பிரார்த்தனையை எப்போதும் செய்யக்கூடாது. அப்போ தாய் அந்த சாப பிரார்த்தனையை செய்து விட்டதால அந்த ஜுரைஜ் இடத்திலே தவறான வழிக்காக ஒரு பெண்மணி வந்து ஜுரைஜை குழப்புகிறார். நான் குழப்பு விடுகிறேன், ஜுரைஜை நான் திசை மாற்றுவேன் என்று. பெண் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. ஆனால் அந்த பெண்ணால் முடியவில்லை. ஜுரைஜ் ஈமானிய உறுதியோடு இறையச்சவாதியாக இருக்கிறார். அப்போது குழப்புவதற்காக வந்த அந்த பெண்மணி சக்சஸ் ஆகல, போயிட்டா. ஆடு மேய்க்கின்ற ஒருவனிடத்திலே சென்று கற்பமாகி அந்த குழந்தை ஜுரைஜுடையதுதான் என்று கூறிவிடுகிறார். ஊரார்கள் நம்பி விடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து ஜுரைஜுடைய ஆசிரமத்தை கடப்பாரை கொண்டு இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கி விடுகிறார்கள். அப்போது ஜுரைஜ், நான் செய்த பாவம் என்ன, எதற்காக என்னுடைய ஆசிரமத்தை இடிக்கின்றீர்கள் என்கின்ற போது, நீங்கள் ஒரு குழந்தைக்கு தந்தையாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு விபச்சாரம் செய்த ஒரு குற்றவாளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு பெண்ணோடு தொடர்புடையவராக இருக்கிறீர்கள் என்று தவறான ஒரு கருத்தை கூறி எல்லோரும் அவரை அசிங்கமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். அந்த இடத்திலே ஜுரைஜ் அவர்கள், அந்த பெண்ணை கூட்டி வாருங்கள், அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். குழந்தை பேசுமா சகோதரிகளே? குழந்தை பேசுமா பெண்மணிகளே? ஆனால் அந்த குழந்தை பேசுகிறது. அது உது செய்து விட்டு வந்து 2 ரக்கா தொழுது விட்டு வந்து, ஓ குழந்தையே, உன்னுடைய தந்தை யார் என்று கேட்குறாங்க. அதற்கு அந்த குழந்தை, ஆடு மேய்க்கின்ற இன்னாதான் என்னுடைய தந்தை என்று பதில் அளிக்கிறது சகோதரிகளே. அப்போது எல்லோரும் ஆறத் தழுவி முத்தமிட்டு ஜுரைஜை கட்டி அணைத்து முத்தமிடுகின்றார்கள். ஜுரைஜே, உங்கள் மீது அநியாயமாக சந்தேகப்பட்டு விட்டோம்.
நாங்கள் அநியாயமாக அவதூறு சொல்லிவிட்டோம், உங்களுடைய ஆசிரமத்தை தங்கத்தால் கட்டி திரட்டுமா இல்லை எதால் கட்டி திரட்டும் என்று கேட்கிறார்கள். வேண்டாம், இருந்தது போலவே களிமண்ணால் கட்டித்தாருங்கள் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். இந்த ஜுரைஜுடைய சம்பவத்தை அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் 3436 இலக்க ஹதீஸிலும் முஸ்லீமிலே 2550 இலக்க ஹதீஸிலும் பதியப்பட்டிருக்கிறது. சகோதரிகளே, ஒரு இறையச்சவாதியாக இருந்தால் யாராலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம், யாராலும் குழப்பலாம். ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையிலும் உயிரோடும் உணர்வோடும் இரண்டர் கலந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம்தான் இந்த தக்வா என்கின்ற இறையச்சம். அல் குர்ஆனிலே 250 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் இது சொல்லப்படுகிறது என்றால் எந்த அளவுக்கு இந்த இறையச்சம் நம்முடைய உள்ளங்களிலே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அதே போல மற்றும் ஒரு சம்பவம், ஜுஹைனா குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தன் விபச்சாரம் செய்துவிட்டதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், எனக்கு தண்டனை தாருங்கள் என்று சொல்லி. ஒரு பெண்ணுடைய எந்த அளவு இறையச்சம் என்று பாருங்கள். அப்போ அந்த இறையச்சத்துக்குரிய ஒரு உச்சகட்டம் தான் சொல்லணும். உலகத்திலேயே தனிமையிலே தவறு செய்துவிட்டு அதை காட்டிக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள், பெருமானாரிடத்திலே வந்து சொல்லி, இந்த உலகத்திலே நாம் தண்டனையை அனுபவித்தால் நாம் இறைவனிடத்திலே தப்பித்து கொள்ளலாம், இறைவனின் பார்வையிலே நம் குற்றவாளி அல்லாமல் நிரபராதியாக மரணிக்கலாம் என்று போட்டு தான் அந்த ரசூல் இடத்துல அந்த சபையில் அந்த பெண்மணி வந்து வெக்கத்தை விட்டு கூச்சத்தை விட்டு தான் செய்த அந்த இதை சபைக்கு முன்னாடி அந்த ரசூல் இடத்துல சொல்கிறாங்க. சொல்லி, யார சொல்லல்லா எனக்கு தண்டனை தாருங்கள் என்று, நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் பிள்ளையை பெத்தெடுத்துட்டு வாங்க என்று சொல்லி. அப்போது அந்த பெண்மணி பிள்ளையை பெத்தெடுத்து கொண்டு வந்தபோதோ இந்த பிள்ளைக்கு யார் பால் குடிப்பது என்று சொல்லி பால் குடி மறக்கடிக்கும் வரை நீங்கள் குழந்தைக்கு பால் 2 வருடம் பால் கொடுங்கன்னு சொல்லி போட்டு அனுப்புகிறாங்க. அப்போ சென்று குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு திரும்ப அவ வந்து அந்த தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறா. 9 மாதம் கழிகிறது, 2 ஆண்டுகள் கழிகிறது. வெட்கமானால் அவை வாழ விடல. ஆனால் இறையச்சத்தின் காரணமாக அந்த பெண்மணிக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது. அவள் மீது அந்த ஆடைகள் கழுத்திலே சுற்றப்பட்டு பின்பு அவளை கல்லாலே எறிந்து கொள்ள கட்டளை இடுகிறார்கள். பின்பு அவளுக்கு கல்லறி நடத்துகின்ற போது உமர் அலி அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்துவிட்ட ஒரு பெண்ணுக்கு நீங்களா தொலை வைக்க போகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த பெண்மணிக்கு தொலை வைத்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா சகோதரிகளே, மதீனா வாசிகளில் 70 நபர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கின்ற அளவுக்கு இவன் நன்மை செய்திருக்கிறா என்று சொல்லி அந்த தக்வாவை, அந்த இறை அச்சத்தை, அந்த பெண்ணுடைய ஈமானிய உள்ளத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது முஸ்லீமிலே 1696 இலக்க ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது. இறை அச்சத்திற்கு எத்தனை உதாரணங்கள் சொல்லி காட்டலாம் சகோதரிகளே. இந்த இறை அச்சம் என்பது ஒரு பாறைக்கு அடியிலே அமர்ந்து கொண்டிருப்பது போலவும் அந்த பாறை நம்மை தலைமையில் வந்து விடுமோ என்று நம்ம அஞ்சுகின்ற அடிப்படையில் இருக்கணும். பாறாங்கல்லுக்கு பக்கத்தில் இருக்கும், இந்த பாறாங்கல் வந்து நம்ம மேலே தலையில் விழுந்துருமோ என்று சொல்லி தான் அஞ்சு நடுங்கி தான் நம்ம இருக்கணும். ஒரு இறையச்சவாதி ஒரு மெய்சில் இருக்க வைக்கிற ஒரு இதமாக இருக்கணும். இறைவனின் பெயர் கூறப்பட்டால் அல்லது இறைவனுடைய அந்த பயம் காரணமாக அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த பயந்து வாழ வேண்டியதுதான் இறையச்சமாக இருக்கிறது. இந்த இறையச்சவாதியின் உண்மை நிலை என்ன? இந்த இறையச்சவாதியின் உண்மை நிலையை நம்ம எடுத்து நோக்குறோண்டா, ஒருவர் வருகிறார் இறை தூதரிடத்திலே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு வாரார். அவர் ஒரு கிராமவாசி. அப்போ அவர் சொல்கிறார், இது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. அப்போ ஒரு களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவுகிறார். நான் களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று இஸ்லாத்தை தழுவுகிறார். அப்போ ஒரு போர் வருகிறது. போரிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் யார சொல்லலாம் என்று கேட்குறாங்க. அப்போ இறை தூதர்கள் சொல்கிறாங்க, இப்போ தான் இஸ்லாத்தை தழுவிருக்கீங்க, புதிதாக இஸ்லாத்தை தழுவிய உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த போரில் கலந்து கொள்ள வைக்கல ரசூலுல்லாஹ். அவங்க என்ன செய்கிறாங்க, வாகன பாதுகாவலராக வச்சுடுறாங்க. அவங்களுக்கு வேலை என்ன, வாகன பாதுகாவலராக ஒரு இடத்து இருக்கிறது தான். அப்போ அந்த கிராமவாசி வாகன பாதுகாவலராக அமர்த்தப்படுகிறார்கள். அப்போ அமர்கின்ற நேரத்திலே போர் நடக்கிறது.
இறுதியில் போர் வெற்றிகரமாக முடிகிறது. கனிமத் பொருள் கிடைக்கின்றது. கனிமத் பொருட்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கின்ற நேரம் இவருக்கும் ஒரு பங்கு வருகிறது. அப்போ வாகன பாதுகாவலர் என்ற அடிப்படையிலே இவருக்கும் ஒரு பங்கு வச்சுட்டாங்க. வச்சு போட்டு சஹாபாக்களை அழைத்து இதை இந்த கிராமவாசி இடத்திலே கொண்டு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிற நேரம் மஹாதா இது என்னன்னு கேட்குறார். இது கனிமத் பொருள், ரசூலுல்லா உங்களுக்காக தந்தது என்று சொல்லி சஹாபாக்க சொல்கிறாங்க. அவர் அதை எடுக்கலை, அதை அப்படியே கொண்டு வந்து ரசூல்லா இடத்திலே கேட்குறார்கள். யா ரசூலல்லா மஹாதா இது என்ன என்று கேட்குறார். இதுவா, இதுதான் கனிமத் பொருள், போரிலே கிடைச்ச அந்த பொருள் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் இஸ்லாத்தை தழுவியது இந்த பொருளுக்காக அல்ல, இந்த உலக தேவைக்காக அல்ல. எனது தொண்டை குழியிலே ஒரு அம்பு வந்து பாய வேண்டும், அதனால் நான் வீர மரணம் அடைய வேண்டும், ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை நான் பெற வேண்டும், உயர்வான சுவனத்தில் அல்லாஹ் எனக்கு இடம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த இஸ்லாத்தை தழுவினேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இந்த பொருளாதாரத்தை நீங்கள் தர வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வரவில்லை. எதிரிகளின் அம்புகளில் இருந்து ஒரு அம்பு என்னுடைய தொண்டை குழியில் வந்து பாய வேண்டும், அதனால் என் உயிர் பிரிய வேண்டும் என்று சொல்லி அவர் உளப்பூர்வமாக இதை சொல்றார். அதுக்கு ரசூலா சொல்றாங்க, உளப்பூர்வமாக நீ சொல்லி இருந்தால், உண்மையாக நீ சொல்லி இருந்தால் அல்லாஹ் இது போன்ற நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்று சொல்லி அனுப்புறாங்க. சதகல்லாஹ், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான். அவர் எதை தன் நாவினால் சொன்னாரோ, அவர் எதை இந்த மார்க்கத்திற்கு எப்படி உழைக்கப் போகிறேன் என்று சொன்னாரோ அதை தன் வாழ்க்கையிலே செய்து காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய ஆடையால் அவருக்கு கவனிட்டு அவருக்காக இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். இறை தூதர் அவர்கள் எப்படி தெரியுமா, அல்லாஹும்ம இறைவா ஹாதா அப்துக், இதோ உன்னுடைய அடியானை பார், ஹரஜ முஹாஜிரின் ஃபீ சபீலி, உன்னுடைய பாதையிலே அனைத்தையும் துறந்து உலக வாழ்க்கையை வெறுத்து உன்னுடைய பாதையின் பக்கம் புறப்பட்ட இந்த அடியானை பார், ஃபகுத்தில ஷஹீதன், இன்றைக்கு உன்னுடைய பாதையிலே ஷஹீதாக கொல்லப்பட்டு கிடக்கிறார், நான் அவருக்கு சாட்சியாக இருக்கிறேன், இவர் உண்மையாளர் என்பதற்கு நான் சாட்சியாளராக இருக்கிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரிகளே, அப்போ எந்த அளவுக்கு இறையச்சம், எந்த அளவுக்கு இறையச்சம் என்று பாருங்கள். ஒருவர் இஸ்லாத்தை தழுவுகிறார், போரிலே கலந்து கொள்ள கேட்கிறார், போரிலே கலந்து கொண்டு வீரமரணம் அடைகிறார். வீரமரணம் அடைகிறது எப்படி என்று பார்த்தால், தொண்டை குழியிலே ஒரு அம்பு வந்து பாய்ந்து கிடக்கின்றது. அந்த அம்பு வந்து பாய்ஞ்சு கிடக்கிறதால ஜனாசாக்களை எல்லாம் எடுக்கிற நேரம் தொண்டை குழியிலே ஒரு அம்பு பாய்ஞ்சு கிடக்கு. அதுக்கு ரசூலா கேட்கிறார்கள், ஹுவ இது அவர்தான், இது அந்த கிராமவாசி தான் என்று கண்டுகொள்கிற அளவுக்கு. அப்போ எந்த அளவுக்கு இறையச்சத்தின் தூணாக, இறையச்சத்தை வளர்க்கிற ஒரு மனிதராக, இறையச்சம் இல்லாத இபாதத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வாழும்போதே இறையச்சத்தோடு வாழ வேண்டும், மரணிக்கும் போது இறையச்சத்தோடு மரணிக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. இயற்கை குணத்தை கூட மாற்றும் இறையச்சம். அபு மசூத் அலி அவர்கள் சொல்றாங்க, நான் என்னுடைய அடிமையை சாட்டையால் அடித்து கொண்டிருந்தேன், அப்பொழுது எனக்கு பின்னால் இருந்து அபு மசூதே என்ற ஒரு சத்தம் கேட்டது. இருப்பினும் என் கோபத்தினால் அந்த சத்தத்தை நான் விளங்கவில்லை. அபு மசூத் அலி அவர்கள் சொல்றாங்க, என்னை அவர் நெருங்கி விடுகின்றார், நான் பார்த்தால் அது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அப்போது நபி அவர்கள் அபு மசூதே தெரிந்து கொள்ளுங்கள், அபு மசூதே தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். என் கையிலே இருந்த சாட்டை கீழே விழுந்து விடுகின்றது. மீண்டும் நபி அவர்கள், இந்த அடிமையை அடிப்பதற்கு எந்த அளவுக்கு உம்மால் முடியுமோ அதைவிட அல்லாஹுவால் உம்மை தண்டிப்பதற்கு முடியும் என்று சொல்லி இறை தூதர் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். முஸ்லீமில் 3413 இலக்க ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே சகோதரிகளே, நாம என்ன செய்யணும், வாழும்போது இறையச்சத்தோடு வாழணும். இப்போ பாருங்க, நம்மட கைகளில் எல்லாம் செல்போன் இருக்கு. இந்த செல்போன்ல எல்லா விதமான தீமைகளும் இருக்கு, நன்மைகளும் இருக்கு. நன்மையை பார்க்க போனா நன்மையை பார்க்கலாம். ஆனால் நம்முடைய இளம் சிறார்கள் சினிமா பாடலை ஸ்டேட்டஸ் வைக்கிறார்கள். அதிகாலை ஃபோனை எடுத்து திறந்தால் ஸ்டேட்டஸில் வருகின்றது சினிமா பாடல் கூத்துக்கள். அதே நேரம் மருதாணி போட்ட கரங்களை புகைப்படம் எடுத்து அதை காட்டி ஸ்டேட்டஸ் போடுகின்றார்கள். சினிமா பாட்டை பின்னணியாக வைத்திருக்கிறார்கள். ஸ்டேட்டஸ் வைக்கின்றதென்றால் ஒரு சூறாவை போடலாமே, ஒரு ஹதீஸை போடலாமே, ஒரு நல்ல விஷயத்தை 4 பேர் படிக்கும்படி போடலாமே. ஆனால் செய்கின்ற காரியம் என்ன? இன்றைய இளைஞர்கள் யுவதிகளும் செய்கின்ற காரியம் என்ன?
இந்த தக்குவா என்கின்ற இறையச்சம் இல்லாத காரணத்தினால். இப்போ நம்ம வாகனத்தில் வருகின்ற போதும் சினிமா பாடல் தான் கேட்டுக்கிட்டு அந்த டிரைவர்ஸ் மாதிரி வருவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யலாம், இப்போ குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம அதுகளை போட்டு வரலாம் தானே. ஆனால் சினிமா பாடல்களையே தன்னுடைய ஸ்டேட்டஸாக வைக்கிறது, சினிமா பாடல்களையே வாகனங்களில் வரும்போது போட்டு கேட்டுக்கிட்டு வருவது, இதையெல்லாம் இறையச்சம் இல்லாத ஒரு நிலையத்தை எடுத்து காட்டுகிற சகோதரிகளே. பிரயாணம் என்பது வேதனையில் ஒரு பகுதி. அப்போது வேதனையில் ஒரு பகுதியாக இருக்கிற அந்த பிரயாணத்தில் நம்ம சினிமா பாட்டு கேட்டுக்கொண்டு வரலாமா? ஆனால் எந்த அளவுக்கு சினிமா பாடலை நம்முடைய இந்த உள்ளத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். சாபித் பின் கைஸ் என்ற ஒரு சஹாபி நபிகளாரின் குரலை விட உயர்த்தி பேசக்கூடியவர். அப்போது ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலே தேடுறாங்க. சாபித் பின் கைஸ் எங்கே, அவர்களை காணவில்லையே, மிச்ச நாளாக காணலையே என்று சொல்லி சாபித் பின் கைஸ் அவர்களை தேடுகிறார்கள். அப்போது ஒரு மனிதனை அனுப்புகிறார்கள், சாதிர் அலி அவர்களை அனுப்புகிறார்கள். சாபித் பின் கைஸ் அலி அவர்களை காணல, ஒரு பார்த்துட்டு வாங்க, பள்ளிவாசலுக்கு நீண்ட நாட்களாக அவர்கள் வருகை தரவில்லை என்று. அப்போ அவர் சொல்ல, எனது பக்கத்து வீடு தான் யாரை சொல்லலாம், நான் சென்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி போகிறாங்க. போகிற நேரம் அவர் அழுதுகிட்டே படுத்துட்டு அனமின் நகலினார், அனமின் நகலினார், நான் நரகவாசி என்று சொல்லிக்கொண்டே புலம்பிக்கிட்டு இருக்கார். அப்போ ஏன் நீங்கள் அப்படி புலம்புறீங்க என்று சொன்னால், நபிகளாரின் குரலை விட நான் அதிகமான குரல் பேசக்கூடிய ஒருவன், அப்போ அதனால் தான் எனக்கு பயமாக இருக்கிறது, இன்னைக்கு நரகம் கிடைத்து விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன், அதனால் தான் நான் பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்லிக்கொண்டு வீட்டிலே தான் இருக்கிறார்கள் என்று சொன்னையும் நீங்கள் போய் சொல்லுங்கள், அவர் நரகவாதி அல்ல, மாறாக சொர்க்கவாசி என்று சொல்லி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். சகோதரிகளே, அப்போது எவ்வளவு இறையச்சத்தின் தூண்களாக, இறையச்சத்தை தன்னுடைய வளர்த்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். நாமளும் நம் வாழ்விலே இறையச்சம் உடையவர்களாக, ஈமானிய சிந்தனை உடையவர்களாக, உயர்கல்வி கற்றாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, ஈமானிய உள்ளத்தோடு வாழ்ந்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய சகோதரிகளாக, மாணவ செல்வங்களாக வாழ வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.